ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கீ பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ணி தான் இப்போ பேப்பரேஷன் கேம்ப்லாம் போயிட்டுருக்கு. ஏ டைப்பு பி டைப் 1 மார்க் ஆன்சர் கீ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கீ ஆன்சர் கேட்டிருந்தேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் ஸ்டாஃப் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கேட்டதுனால நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப டஃப் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் கொஷின் எல்லாமே சிம்பிளாக தான் வந்து எடுத்திருக்காங்க. 2 லைன் 3 லைன் வர மாதிரி தான் 2 மார்க் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ வேணால் நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கீ ஆன்சர் வச்சு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக பாருங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உடைய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. 3 மார்க் கொஷின்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாயிண்ட் இருந்தால் போதும். கேபிட்டல் எக்கனாமி, கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்ஸ்டிசம் இது இருந்தாலே போதும். 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஆன்சர். அதே மாதிரி ஆக்சிலரேட்டர், மல்டிப்ளேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து போயிட்டுருக்கு. இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனாக மாடர்ன் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் டிஃபைன்ஸு, என்டர்பிரைஸு, சோஷியல் வெல்ஃபேரு, நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் ஜஸ்டிஸு, கண்ட்ரோல் மோனோப்ளாய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 6 எனி ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு இதுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க போல். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சம்மெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன் 2 தான். இன்டோர் ஏர் பொல்யூஷன், அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருந்தால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் 3 மார்க். அடுத்து 7 மார்க்கான கீ ஆன்சர் இது. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கனாமி பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் இந்த சைக்கிள் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு. அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கனாமிக் பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில். அடுத்து 41 பொறுத்த வரைக்கும் 8 இது இருக்குது. எனி 5 வந்து எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம் எனி 5 பாயிண்ட்ஸு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் தியரி, கீசன் தியரி எனி 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் கேம்பில் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் போயிட்டுருக்கு. இதான் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் டிஜியோட 2025 ஆன்சர் கீ. ஸோ ஆன்சர் கீ யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஆன்சர் கீ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண நான் கீ ஆன்சர் 1 by 1 அப்டேட் பண்ணிடுவேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.